என்னடா நேற்று நைட் திடீர்னு நம்ம யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டுருக்கேன்னு பார்த்தா ஒரு 2 கமெண்ட்டுங்க. தேங்காய் சட்னிக்கும் ஃபுட்டுக்கும் வந்த கமெண்ட்டு தான். ஒரு ஷார்ட்ஸில் தேங்காய் சட்னி தனியாக எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் தேங்காய் சட்னி பைத்தியம் இருக்காருங்க. அவரை மீன் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. இப்படி தாங்க வாரத்தில் 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சா தேங்காய் சட்னி, தோசைக்கு தேங்காய் சட்னி, நைட்டு மறுபடியும் இட்லிக்கு தேங்காய் சட்னி, மறுநாள் காலையில் பொங்கலாக தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சப்பாத்தி சேரியா தேங்காய் சட்னி. வாரத்தில் 7 நாளைக்கு 14 தடவை கேட்குறாருங்க. நீங்கள் நம்பலைனாலும் இதுதாங்க நெசம். வெறுப்போட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மறுபடி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுன்னு கேட்டால் கடுப்பாகுமாகாதா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் தேங்காய் பிரியர்கள் யாரையுமே அஃபண்ட் பண்ணலைங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற கூத்தை தான் சொன்னேன். நம்ம சேனலில் அடுத்த வீடியோ தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தான். என்னப்பா தேங்காய் சட்னி ரெடியா?